சிவா மிட் நைட்டில் அருண் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதாவது தீபக்கை பற்றி. தீபக்கு அவர் பண்ணுறது எதுவுமே சரியில்லை. அவரோட மேனரிசம் சரி, அவர் பண்ணுற ஆட்டிடியூடுமே ரொம்ப ஓவராக இருக்குது. எனக்குமே அவருக்கு திருப்பி கொடுக்க தெரியும். ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாது. என்ன கேமில் சரியாக விளையாடலன்னு சொன்னார். நான் அந்த மாதிரியா விளையாடினேன்? நான் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது நான் என்ன சொல்லி வந்தேன்? நீங்களாம் என்ன இன்டர்வியூ எடுத்தீங்கல்ல, அப்போ நான் என்ன பதில் சொன்னேன் உங்களுக்கெல்லாம்? நான் நம்ம டீமுக்காக கண்டிப்பாக விளையாடுவேன் தானே நான் சொன்னேன். நான் என்ன ஆப்போசிட்டாக பண்ணேன்? ஆனால் இன்றைக்கி நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் அவர் தோற்று போனார். அதனால் நான் அவரை எதாவது டார்கெட் பண்ணேனா? இனிமேல் பர்ஸ்னலாக அவர்கிட்ட நான் எதுவுமே வச்சுக்க போகிறது கிடையாது. டீமுக்கு வரும்போது நான் விளையாடுவேன். ஆனால் அவர் மேலே எனக்கு சுத்தமாக மரியாதையே கிடையாது. என்னை விட அவர் சின்ன பையன்தான். நீங்கள் எல்லாரும் வேணால் அவருக்கு மரியாதை கொடுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கண்டிப்பாக அவர் கூட இருக்கவே மாட்டேன். அந்த கேம் விளையாடும் போது எவ்வளோ சீரியஸாக விளையாடணுமோ அப்படி தான் நானும் விளையாடினேன். ஸோ என்னோட துரதிருஷ்டம் அந்த பாலு கீழே விழுந்து போச்சு. அதனால் அவர் ஒரு ஆட்டிடியூட் காட்டினாரு பாருங்க. என்னை பார்த்து விளையாட மாட்டீங்களா சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். எனக்குமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா பக்கத்தில் கேர்ள்ஸு எல்லாருமே இருக்காங்க. சரி நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு நானுமே நகர்ந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு, முகத்தில் அடித்த மாதிரி. சரி நானும் அவாய்ட் பண்ணி இங்கே அங்கே போனாலுமே கூப்பிட்டு வச்சு ஏதாவது சொல்லிகிட்ருக்காரு. அவரை உள்ளே போய் படுங்கன்னு சொன்னதுக்கு என்னை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு மாதிரி சொன்னார். அதுவுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. தீபக் பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர்னு தெரியுது. ஆனால் இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறது நம்ம இப்போ தான் நேரடியாக பார்க்குறோம். ஸோ அவரோட ஆட்டிடியூடு அதனாலே அவரோட ஓட்டிங் சிஸ்டமை ரொம்பவே கம்மி பண்ணி வந்துட்டே இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், அதுக்காக ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் உனக்குமே அது பொருந்தும்னு சொல்லிட்டு அதை அவர் அடிக்கடி மறந்து போயிடுறாரு. அவரை தவிர வேறு யாருமே கேமை சரியாக விளையாடலன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு என்னவோ. ஆனால் கேமை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே நல்லா விளையாடினாலுமே சிவா பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் கேங்கில் இப்போ தான் கொஞ்சம் தடை ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அருண் வழக்கம் போல் அவர் என்ன சொன்னார்னா, பர்சனலாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவரும் அதே மாதிரி தான் புரிஞ்சுப்பார். நீங்கள் இங்கே வந்து கேமை விளையாட வந்திருக்கீங்க, அதை மட்டும் நீங்கள் குறிக்கோளாக எடுத்துக்கோங்க. அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ஈஸி, ஆனால் தனக்கு வந்தால் தானே தெரியும்னு சொல்லிட்டு சிவகுமாரோட பேச்சுமே இருந்தது. சீசன் பொறுத்த வரைக்கும் 50 நாள் கிட்டத்தட்ட வரப்போகுது. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. வைல்ட் கார்டும் சரி, வந்தவங்களும் சரி, இன்ன வரைக்கும் யார் வந்து வின்னருன்றதை நமக்கு இன்னுமே ஜட்ஜ் பண்ண முடியலை. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.